Hey buddies, welcome to Python for Toddlers Advanced Series. So previous videoல நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னா என்ன, செட்னா என்ன, அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறத சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நம்ம வந்து பார்த்திருந்தோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்போதான் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராகவும் தெளிவாகவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷனை ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். So far ரெகுலர் எக்ஸ்பிரஷன் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ மெத்தட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு ஒவ்வொரு கேரக்டர் என்ன மாதிரி ஒர்க் பண்ணணுங்கிறத நம்ம வந்துட்டு டீடைல்டா பார்த்திருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ கன்சிடர் நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு எக்ஸல் ஷீட்ல நிறைய பேரோட ஃபோன் நம்பர்ஸ் நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு. ஸோ இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்தியன் ஃபோன் நம்பர்ஸ் தான். ஸோ இந்தியாவில் இருக்கவங்க ஒரு 100 மெம்பர்ஸ் கிட்ட நம்ம வந்துட்டு ஃபோன் நம்பர் கலெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு வேலிடா இல்லையாங்கிறத நம்ம வந்துட்டு செக் பண்ண போறோம். இது எப்படி செக் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரெகுலர் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். சோ அது வந்து எப்படி செக் பண்றது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். சோ ஃபோன் நம்பர் செக் பண்றதுக்கு என்ன செக் பண்ணணுங்கிறது ஆல்ரெடி நம்மளுக்கே தெரியும். சோ என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ மோஸ்ட் ஆஃபன் இந்தியன் நம்பர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு 7, 8, 9ல தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. சோ முன்னாடி 6 இருந்தது, பட் இப்போ நம்ம அந்த அளவுக்கு 6 கிடையாது. சோ 7, 8, 9 தான் நம்மளுக்கு வந்துட்டு ஃபோன் நம்பர் வந்துட்டு ஸ்டார்டிங் நம்பரா இருக்கும். சோ செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் வந்துட்டு கண்டிப்பா 10 டிஜிட் நம்பர்ல தான் இருக்கும். ஸோ 10 டிஜிட் நம்பர் தாண்டி கண்டிப்பா எந்த ஒரு நம்பருமே நம்மளுக்கு வந்துட்டு இருக்காது. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபோன் நம்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினா பார்க்க வேண்டிய ரெண்டு விஷயம். ஸோ ஸ்டார்டிங் நம்பர் இதுவா இருக்கணும். ஸோ டோட்டல் நம்பர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு 10 நம்பர்ஸா இருக்கணும். ஸோ இது இருந்தது அப்படின்னா ஸோ இது கண்டிப்பா அது வந்துட்டு வேலிட் நம்பர் தான். ஸோ என்டர் பண்ண ஃபோன் நம்பர் வந்துட்டு வேலிடா இல்லையாங்கிறத செக் பண்றதுக்கு இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் இருந்தா போதும். ஸோ அந்த நம்பர் வேலிடா இல்லையாங்கிறத நம்ம ஈஸியா நம்ம சொல்லிடலாம். ஸோ இப்போ அதுக்கு எப்படி கோட் பண்றதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ என்னோட கோட் நான் போட்டுட்டேன். ஸோ போட்டுட்டு நான் வந்துட்டு ரன் பண்றேன். ஸோ ரன் பண்ணும்போது பாருங்க எனக்கு வந்துட்டு அவுட்புட் கரெக்டா வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 4 நம்பர்ஸ் நான் வந்துட்டு இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த 3 நம்பர்ஸ் வந்துட்டு கண்டிப்பா வேலிட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இந்த நம்பர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பா இது வந்துட்டு வேலிடான ஃபோன் நம்பர் கிடையாது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 10 டிஜிட்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு கிடையாது. ஸோ கண்டிப்பா இதுவும் வேலிட் ஃபோன் நம்பர் கிடையாது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 டிஜிட்ஸ் இருக்கு. சோ இதுவுமே நம்மளுக்கு வேலிடான ஃபோன் நம்பர் கிடையாது. சோ இந்த நம்பர் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 9ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. பிளஸ் மோர் ஓவர் நம்மளுக்கு வந்துட்டு 10 டிஜிட்ஸ் தான் இருக்கு. சோ அப்ப இந்த ஒரு நம்பர் மட்டும் தான் வேலிட். இது எல்லாமே நம்மளுக்கு இன்வேலிட் நம்பர்ஸ். ஸோ நம்ம அவுட்புட் பாருங்க அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு நம்பர் தான் வேலிடு, மற்றது எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு நாட் அ வேலிட்னு தான் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த அவுட்புட் எப்படி எடுத்துட்டு வந்தோம்ங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆரினுங்கிற மாடலையும் இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு நம்பர் மட்டும் செக் பண்றதா இருந்தா நம்ம ஜஸ்ட் ஒரு 4 to 5 லைன்ஸ் ஆஃப் கோட்ல நம்ம முடிச்சிடலாம். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்டு ஐட்ரேட் பண்ணி நம்ம செக் பண்றதுனால இந்த இடத்துல நம்மளுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மெத்தட் நம்மளுக்கு தேவைப்படுது, அதுக்கப்புறம் ஒரு ஃபார் லூப் தேவைப்படுது, அதுக்கப்புறமேட்டு ஒரு இஃப் எல்ஸ் கண்டிஷன் தேவைப்படுது. சோ இது எல்லாத்தையுமே வச்சு கம்பைன் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மெத்தட்ல நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலிடேட் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் நம்பர் வேலிடேட் பண்றதுக்காக ஒரு மெத்தட் நேம் கொடுத்தாச்சு. ஸோ அதுல ரிசீவ் பண்றதுக்காக ஒரு பேராமீட்டர் கொடுத்திருக்கேன், ஃபோன் நம்பர் கொடுத்திருக்கேன். ஸோ உள்ள பாத்தீங்கன்னா நான் சொன்ன கண்டிஷனை நான் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஸோ கண்டிஷன்ல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டர்ன் எப்படி மேட்ச் ஆகணும் அப்படின்னா என்னோட டபுள் கோட்ஸ்குள்ள என்னோட கண்டிஷன் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேப் சிம்பிள் கொடுத்துட்டு ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள 7, 8, 9 சொல்லியிருக்கேன். ஸோ கேப் சிம்பிள் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், ஸோ ஸ்டார்ட் வித். ஸோ இது வந்துட்டு 7, 8, 9ல நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனை இந்த இடத்துல நம்ம சொல்லியாச்சு. சோ அதுக்கப்புறம் செகண்ட் நம்மளுக்கு என்ன இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். சோ 10 டிஜிட் நம்பர்ஸ் இருக்கணும்னு சொன்னோமா. சோ 10 டிஜிட் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், நாம டீல தான் நம்ம வந்துட்டு. சோ டீல ரெப்ரசென்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எத்தனை கேரக்டர்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கணும், சோ 9 கேரக்டர்ஸ் தான் அதுக்கப்புறம் இருக்கணும். சோ 7, 8 and 9ங்கிறது நம்மளுக்கு இந்த 3ல ஏதோ ஒண்ணு ஃபர்ஸ்ட் கேரக்டரா இருந்துருச்சு அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் கேரக்டருக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு ஃபோன் நம்பர்ல மீதி 9 கேரக்டர்ஸ் தானே இருக்கும். சோ அதனால பேலன்ஸ் வந்துட்டு 9 கேரக்டர்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். சோ அதுக்கப்புறம் இதோட நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடும். சோ இதுக்கப்புறம் எதுவுமே வந்துட்டு இருக்கக்கூடாது. சோ அதனால நம்ம இந்த லாஸ்ட்ல டாலர் சைன் போட்டிருக்கோம். சோ அந்த 3 தான் இந்த இடத்துல சொல்லிருக்கோம். சோ இதுல ஸ்டார்ட் ஆகணும், இதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு 9 கேரக்டர்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் அது வந்துட்டு எண்ட் ஆயிடணும் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல நம்மளோட பேட்டர்னை இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிருக்கோம். சோ டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இஃப் கண்டிஷன்ல என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா RE.match அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். சோ மேட்ச்ங்கிறது ஆல்ரெடி இருக்கக்கூடிய பில்ட் இன் மெத்தட் தான் நம்மளுக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷன். சோ ஃபைண்ட் ஆல் அந்த மாதிரிலாம் இருந்ததுல சோ அதே மாதிரி மேட்ச்ங்கிறது ஒரு மெத்தட். சோ இதுல என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா பேட்டர்ன் கொடுத்துட்டு ஃபோன் நம்பரை நான் வந்துட்டு ஒன்னு ரிசீவ் பண்ற மாதிரி நான் இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். சோ ட்ரூவா இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிசீவ் பண்ணும், இல்லாட்டி ஃபால்ஸ்னு ரிசீவ் பண்ணணும் இந்த இடத்துல கோட் போட்டிருக்கோம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஃபோன் நம்பர்ஸ்ல ஒரு 4 ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்தாச்சு.
அதுக்கப்புறமேட்டு ஃபார் லூப்ல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் இன் ஃபோன் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்பர்ங்கிறது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எங்க ஃபோக்கஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபார் ஐன் அப்படின்னு நம்ம கொடுப்போம்ல. ஸோ அதே மாதிரி தான் நம்பர்ங்கிறது எங்க பார்க்கும்னா இங்க பார்க்கும். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்மளோட நம்பரை போய் எடுக்கும். ஃபோன் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்பர் இங்க போய் பார்க்கும். ஸோ உள்ள வரும். உள்ள என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா இஃப் வேலிடேட் ஃபோன் நம்பர் ஆஃப் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப நம்பர்ல என்ன இருக்கு, இந்த நம்பர் இருக்கா. அப்ப இந்த நம்பரை எடுத்துட்டு நம்மளுக்கு எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலிடேட் ஃபோன் நம்பர்னு சொல்லியிருக்கோம். ஸோ வேலிடேட் ஃபோன் நம்பர் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன் கால் வந்துட்டு இந்த இடத்துக்கு போகும். ஸோ எந்த ஃபோன் நம்பர் இப்ப எடுத்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ 9876543210 நம்பரை எடுத்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ உள்ள வரும். ஸோ உள்ள வரும்போது நம்மளுக்கு பேட்டர்ன் வந்துட்டு ஒரு பேட்டர்ன் நம்ம இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிருக்கோம் ஒரு வேரியபிள்ல. ஸோ உள்ள வரும். ஸோ உள்ள வரும்போது ஆரி மேட்ச் பேட்டர்னோட ஃபோன் நம்பரை நாம வந்துட்டு செக் பண்றோம். அதாவது எப்படி செக் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஸோ கேப் 789 இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு பேக்ஸ்லாஷ் டீல வந்துட்டு 9 கேரக்டர்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு எண்டேருங்கிறத சொல்லியிருக்கும். இதை வந்து எங்க செக் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த ஃபோன் நம்பர்ல, அதாவது 9876543210 நம்மளுக்கு வந்துட்டு செக் பண்ணுது. ஸோ செக் பண்ணும்போது இது எல்லாமே நம்மளுக்கு கரெக்டா மேட்ச் ஆகுறதுனால இந்த இடத்துல ட்ரூங்கிறது நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ரிட்டர்ன் பண்ணது இங்க போறதுனால இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுறதுனால நம்மளுக்கு இந்த இடத்துல உள்ள வரும். ஸோ பிரிண்ட்ல அந்த நம்பரை பிரிண்ட் பண்றதுக்காக நான் ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபார்மேட் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ நம்பரை நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல அப்படியே பிரிண்ட் பண்ணும். ஸோ நம்பர் என்ன இருக்கு, 9876 இருக்கா. ஸோ அந்த நம்பர் நம்மளுக்கு இந்த இடத்துல அப்படியே பிரிண்ட் பண்ணிட்டு இஸ் அ வேலிட் இன்புட் ஃபோன் நம்பர்னு இருக்கும். ஸோ அது அப்படியே நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்ல கொடுத்துருச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற நம்ம வந்துட்டு அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆயிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல போகும். ஸோ இப்போ நம்மளோட நம் இந்த இடத்துல இருக்கு. ஸோ நம் இந்த இடத்துல இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளோட நம்பர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு மாறும். ஸோ திரும்ப உள்ள வரும். ஸோ வேலிடேட் பண்ணும். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. கால் பண்ணும்போது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7890 எடுத்துட்டு உள்ள போகுது. ஸோ உள்ள போகும்போது இந்த கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ எப்படி செக் பண்ணும்னா இந்த கண்டிஷன் அகெயின்ஸ்ட் இந்த நம்பர். ஸோ 1 2 3 4 5 6 7 8 and 90 செக் பண்ணுது. ஸோ செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கண்டிஷன் மேட்ச் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஃபால்ஸ்ங்கிறது நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ ஃபால்ஸ்ங்கிறது ரிட்டர்ன் ஆறதுனால நம்மளுக்கு இஃப் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகாம எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த நம்பரை நம்மளுக்கு அப்படியே பிரிண்ட் பண்ணும். 1 2 3 4 5 6 7 8 90 பிரிண்ட் பண்ணிட்டு இஸ் நாட் அண்ட் வேலிட் இந்தியன் ஃபோன் நம்பர் அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் கொடுத்துருக்கு. ஸோ திரும்ப அடுத்து என்ன பாத்தீங்கன்னா இந்த நம்பர் எடுத்துட்டு போகும். சோ இந்த நம்பர் எடுத்துட்டு போகும்போதும் சோ சேம் அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு அந்த 888 நம்பர் போகும். சோ திரும்ப வந்துட்டு இந்த கண்டிஷன் அகைன்ஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஃபோன் நம்பரோட செக் பண்ணும். சோ ஸ்டார்டிங் இந்த கிரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆயிடும். சோ இந்த கிரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆகாது. 9 கேரக்டர்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கிடையாது. சோ அகைன் ஃபால்ஸ்ங்கிறது நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். சோ ரிட்டர்ன் பண்ணும்போது திரும்ப எல் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆயிட்டு நாட் அண்ட் வேலிட் ஃபோன் நம்பர்னு வரும். சோ திரும்ப அதே மாதிரி இந்த நம்பருக்கு போகும். சோ இந்த நம்பருக்கு போகும்போதும் 11 கேரக்டர்ஸ் எக்ஸீட் ஆயிடும். சோ நம்ம 10 கேரக்டர்ஸ் தான் இருக்குன்னு இந்த இடத்துல கண்டிஷன் சொல்லிருக்கும். சோ இதுவுமே வேலிட் இல்லாததுனால இட்ஸ் நாட் அண்ட் வேலிட் ஃபோன் நம்பர் அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்து வந்திருக்கு. சோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஃபோன் நம்பர் வந்துட்டு வேலிடா இல்லையானுங்கிறத நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா சோ இந்த மாதிரி அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கும் பாத்தீங்களா. சோ அந்த கண்டிஷனை நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பேட்டர்ன்ல நம்ம வந்துட்டு கொடுத்துடணும். சோ கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி நாம ஒரு லிஸ்ட்ல வந்துட்டு இந்த மாதிரி எலமெண்ட்ஸை கொடுத்துட்டு ஃபார் லூப்ல நீங்க ஐட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா சோ ஒவ்வொரு நம்பரா எடுத்து நம்மளுக்கு இந்த கண்டிஷனோட மேட்ச் பண்ணும். சோ கரெக்டா இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்துட்டு வேலிட்னு வரும். இல்ல அப்படின்னா நாட் அண்ட் வேலிட் அப்படின்ட்டு வரும். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமா எப்படி வந்துட்டு இப்ப நம்ம பார்த்துட்டு இருந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கான்செப்ட் எப்படி ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட கனெக்ட் பண்றதுங்கிறது ரொம்பவே ஈஸியாவும் கிளியராவும் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை.